ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிக் பாஸ் ஃபுல் எபிசோட் வந்து ஓரளவு சுவாரஸ்யத்தோடு முடிஞ்சுது. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்தளவுக்கு ரோஸ்டிங் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இதில் ஹைலைட் மூமெண்ட் என்ன அப்படின்னா, கூல் சீரிஸோட எவிக்ஷன். இந்த எவிக்ஷன் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தான், கண்டிப்பாக அவங்க தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த எவிக்ஷனுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நடந்தது. கமல் முன்னாடி நின்று எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே ஒரு சில அட்வைசஸ் கொடுக்கப்படும் இல்லையா? அதே மாதிரி கமல் என்ன கேட்குறாருன்னா, அட்லீஸ்ட் இப்போயாவது ஏன் முன்னாடியாவது எல்லார பற்றியும் உண்மையை உடச்சிட்டு போகிறீங்களா? அந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் எதையும் ஓப்பனாக உடைக்கல, இங்கே சொல்லுங்கன்னா உடச்சிட்றேன் சார் அப்படின்னு ரொம்ப குதூகலத்தில் எல்லா உண்மையுமே டப்புன்னு நம்மளோட கூல் சுரேசன் வந்து இன்றைக்கி உடச்சிட்டார். ஸோ என்ன மாதிரியான உண்மைகள் உடைக்கப்பட்டது, யார் யாருக்கு என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குள்ளநரி கேங்குக்கு பயங்கர ஸ்லிப் ஷார்ட் மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா பூர்ணிமாவை. ஏன்னா நான் உன்னை மருமகன்னு சொல்கிறேன், பட் இந்த வாரம் உனக்கும் மாயாவுக்கும் நடுவில் கிளாஷஸ் நடந்தது. பட் இருந்தாலும் நீ உன்னோட பாயிண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த ஒரு கேமை நீ ஆனானா கண்டிப்பாக கமல் அவர்களே உன்னோட கையை இந்த ஸ்டேஜில் வச்சு தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து எப்படி நடக்குது அப்படின்னா, பூர்ணிமாவும் மாயாவும் தனித்தனியாக விளையாடணும், நீங்கள் சண்டை போட்டால் தான் அந்த கேம் இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் இப்போவாது பூர்ணிமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இல்லை, திரும்பவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முதல்ல இருந்தே இப்படி தான் கேம் ஆடுறேன், இப்போ தான் இவங்களுக்குலாம் தெரியுது போல் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி, இப்போவும் இதை திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரெண்டாவது மாயா அவர்களுக்கு. ஸோ முதல் வாரமே எங்ககிட்ட தான் சண்டை, அதுவும் என்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா கள்ளத்துக்கு எரிய சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்ச ஆரம்பிச்சுது. பட் இப்போ எப்படின்னா, இந்த பொண்ணு இதுதானா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலை, உன்னோட ரியல் என்னன்றதை மக்கள்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சூனிய பார்வையோடு மாயா வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நிக்சனுக்கு சொன்னதான் செம்ம ஒரு மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நிக்சன் வந்து முதல் 2-3 வாரங்கள் நல்லா விளாண்டுட்டு இருந்தான். இப்போ அவனோட கேம் பிளே எப்படி இருக்குன்னா, அங்கே என்ன நடந்தாலும் ஐயோ மாயக்கா, ஐயோ பூர்ணிமாக்கா, இந்த பக்கம் மணியும் ரவினாவும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ இந்த மாதிரி தான் வேணும், வெளியே கிளாப்ஸும் விசிலும் பறக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ஒரு மொமெண்ட் தான் இங்கே நடக்குது. அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா இல்லை, இப்போவும் அதே திமிரு லக்கல்தனத்தோட அவன் வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ அடுத்தது யார் அப்படின்னா, விச்சுக்குமே செம்ம பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மா எப்படின்னா, இன்னமும் ஷூட்டிங்க்கு வந்து உட்காந்துருக்க மாதிரியே நினப்பில் இன்னும் உட்காந்துட்ருக்காங்கன்னு சொன்னதான் வெளியே கிளாப்ஸு பறக்குது அப்படின்னே சொல்லலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி முதல் நாள்லேருந்தே அவங்க நீலாம்பரியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சாப்பிடும்போது கூட அவங்க கேமரா பார்த்து தான் சாப்பிடுவாங்க, யாராவது நடுவில் வந்தால் நீங்கள் மறைக்காதீங்க தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வந்து விச்சு என்ன சொன்னாங்க, நான் டோர் லாக் பண்ண தான் சொன்னேன், அவர் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் அதே ஆட்டிடியூடை தான் காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை விச்சுவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ விச்சு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே கூல் வந்து பேசுனது தவறு, அந்த ஆட்டிடியூடு, அந்த மூஞ்சி, மக்களோட கிளாப்ஸு இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் பேர்ன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். டோட்டலாக வந்து விட்டால் அவங்க வந்து எழுந்து அடிச்சிருவாங்க போல் அந்தளவுக்கு காண்டில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அடுத்தது மணிக்கு தான் பயங்கரமான ஒரு பாராட்டுக்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இருந்ததுனால தான் இந்த வாரம் கேப்டன்சினால இந்த வீடு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப செலிப்ரேஷன் மோடில் இருந்தது, நீ யாரையுமே தப்பாக நினைக்க மாட்டா, அதுக்காண்டியே நீ கண்டிப்பாக நல்ல ரீச் ஆவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அர்ச்சனாவுக்கு சொன்னது என்னென்னா, ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா அது அவனோட தப்பு, ஒன்றையே பிடிக்கலன்னா அது உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டு மழை வந்து அந்த இடத்துல இருந்தது. அடுத்த தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷுக்கு இந்தியன் தாத்தா மாதிரியே இருக்காத, கொஞ்சம் சந்துரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியான ஒரு விஷயங்கள் தான். ரவீனாக்கு வந்து மணி பக்கத்தில் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி உட்கார வச்சுருந்தேன். ஸோ கமல் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசியிருந்தீங்க அப்படின்னா நானே உங்களை கையை தூக்கி நீங்கள் தான் வின்னர்னு சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் டோட்டலாக விச்சுவோட முகம் பிளாஸ்ட்டு. என்னடா நம்மளை இப்படி பேசிகிட்டு இருக்கான், நான் இவரை போய் கையை தூக்குவேன், நீங்கள் தான் டைட்டில் வின்னர், நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் மேலேயே கோபம் பொங்குது விசித்ரா அவர்களுக்கு. அந்த மொமெண்ட் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மனுஷன் போகிறதுக்கு முன்னாடி மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்து உடச்சி தள்ளிட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க.